நன்றி சொல்லும் பொழுது ஒரு விஷயம் சொல்கிறேன். சாமி சரணம், பிரேஸ் முகமது, பிரேஸ் சலாட், இது மூன்றுமே ஒரே கருத்து தான் கடவுளை பொறுத்தவரை. பிரேஸ் முகமது தெரியுமா? முகமது அப்படின்னா என்ன? முகமது அப்படின்னா அது பேரு மெஸ்ஸாயா, மீட்பர். இதுதான் அரமேய மொழின்னு நினைக்கிறேன், அதுல இருக்கிறது முகமது அப்படின்னு. அதனால அதை ஆராய்ச்சி செய்கிறார்கள். என்ன சொல்கிறார்கள் என்றால், முகமது நபின்னு சொல்றோம் இல்லையா, நபிகள் நாயகம் என்று சொல்கிறார்களே, அவர் அப்படி ஒருத்தர் வாழ்ந்ததே இல்லை. அதுக்கு வேண்டிய இதெல்லாம் சொல்கிறார்கள், ஆதாரத்தை காட்டி சொல்கிறார்கள். 600களில் முகமது இருந்ததாக கூறப்படுகிறது, அதான் நம்பப்படுகிறது அப்படி வச்சுக்குவோம். ஆனால் அவர் என்ன சொல்கிறார் என்றால், 725 கிபி 725க்கு முன்பு எந்த ஆதாரமும் இல்லை முகமது வாழ்ந்ததற்காக. எந்த குறிப்பு அப்படிங்கிற விதத்தில் ஒரு குறிப்பு கூட இருக்கவில்லை. 725க்கு பின்பு வரக்கூடியதே தான் அனைத்தும் எழுதப்படுகிறது, குரான் முதற்கொண்டு என்று ஆராய்ச்சி மூலமாக சொல்கிறார்கள். அந்த ஆராய்ச்சியின் மூலமாக நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம் என்றால், முகமது என்பது நம் திருவிவிலியத்திலேயே பல முறை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. திருவிவிலியத்திலே பல முறை முகமது என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. எது? அரமேய மொழியில் உள்ள திருவிவிலியத்தில் இருக்கிறது. அதனால் நான் பிரேஸ் முகமது அப்படின்னு சொன்னால் என்ன பொருள்? நான் அது இயேசுதான் புகழ்கிறேன். முகமதுக்கு நன்றி அப்படின்னா இயேசுக்கு நன்றி. ஆனால் அது என்று சொன்னால் என்ன பொருள்படும்? நான் ஒரு இஸ்லாமிய நம்பிக்கையை ஏற்றுக்கொண்டவன் அப்படின்னா கடவுளின் உறவு வேண்டாம் என்று சொல்கிறவன் என்று பொருள்படும். அதே போல்தான் சாமி சரணம். சாமி சரணம், சாமின்னா நமக்கு இயேசுதான். சரணம் அவரிடம் சரணடைவது, கடவுளிடம் சரணடைவது. அப்போ ஒருவரை பார்த்து நான் சாமி சரணம் என்று சொன்னால் அவர் என்னை யாராக பார்ப்பார்? இந்துவாக பார்ப்பார். அப்ப நான் இந்துவாக பார்க்கப்படுவதில் எனக்கு ஒன்றும் தவறில்லை, எனக்கு ஒன்றும் அதுல பிரச்சனை இல்லைன்னு நான் யோசிச்சால், அப்ப இந்து மதத்தை நான் ஏற்றுக்கொள்கிறவன் ஆகிவிடுகிறேன். இந்து மதத்தை ஏற்றுக்கொள்வது தவறில்லை. எங்கே தவறு வருகிறது என்றால், கடவுளிடம் உறவு வேண்டாம் என்று சொல்வதும் போதுதான் தவறு வருகிறது. அந்த தவறை நான் செய்தவனாக மாறிவிடுவேன். சாமி சரணம் என்று சொன்னார். அதனால சாமி சரணம் சொல்லாதீங்கன்னு நம்ம திருச்சபை சொல்லிக் கொடுக்கிறது. சாமி சரணம் என்ற வார்த்தையில் தவறில்லை, பிரேஸ் முகமது என்று சொல்லக்கூடிய வார்த்தையில் தவறில்லை. ஆனால் துர்மாதித்தனம் என்று சொல்கிறோம், வெளி அடையாளம் வேறாக இருக்கிறது. அதுபோன்றுதான் பிரேஸ் சலாடும். பிரேஸ் சலாட் சொல்வதில் தவறில்லை. ஆனால் அந்த துர்மாதித்தனம் என்ன சொல்கிறேன் என்றால், எனக்கு மீட்பு வேண்டாம், கத்தோலிக்க திருச்சபை போதிக்கும் மீட்பு எனக்கு வேண்டாம், மற்ற கிறிஸ்தவ சபைகள் போதிக்கும் மீட்பு எனக்கு வேண்டும். கத்தோலிக்க திருச்சபைக்கும் மற்ற கிறிஸ்தவ சபைக்கும் இருக்கக்கூடிய அந்த வேறுபாடு இதுதான். பில்லியல் என்ற வார்த்தை பார்த்தோம் அல்லவா சென்ற பகுதியில். அந்த பில்லியல் என்ற வார்த்தையை பயன்படுத்தாத தத்தெடுப்பு தான் மற்ற சபைகளில், மற்ற கிறிஸ்தவ சபைகளில். பில்லியல் என்ற வார்த்தையை பயன்படுத்தி அதை நம்புவதுதான் கத்தோலிக்க திருச்சபை. அப்படின்னா நாம கடவுள் இனமாக மாறுகிறோம் என்று நம்பிக்கை. மற்ற சபைகளில் நாம் கடவுள் இனமாக மாறுவதில்லை, மனித இனமாக ஆவி வடிவில் இருக்கிறோம். மனித அந்த கார்பரல் பாடியாக இல்லாமல் ஸ்பிரிச்சுவல் பாடியாக இருக்கிறோம் என்று அவர்கள் நம்புகிறார்கள். ஆனால் நம்முடைய சிசிசி 460 மற்ற சிசிசிகளும் பராக்களும் என்ன சொல்கின்றன என்றால், நாம் கடவுள் இனமாக மாறுவதுதான் மீட்பு என்று சொல்கிறது. எனவே இந்த நம்பிக்கையை சேர்ந்தவன் நான் என்று காட்டினால்தான் நான் அந்த மீட்பை கேட்கிறவன், அந்த உறவை கேட்கிறவனாக நான் மாறுகிறேன். வேற எது செஞ்சாலும் நான் அந்த உறவை கேட்காதவன் என்ற நிலைப்பாட்டை எடுப்பதால், பிரேஸ் சலாட் சொல்லும் பொழுதும் அந்த நிலைப்பாட்டை எடுத்தவனாக மாறிவிடுவதால் பிரேஸ் சலாட் சொல்லாதீர்கள் என்று சொல்கிறோம். சரியா? இப்ப இந்த கேள்வி கேட்ட நபர் என்ன செய்கிறார்கள் என்றால், ஜெபமாலை சொல்வது மாதாவை போற்றுவது, சோஸ்திர பலிகள் சொல்வது கடவுளை போற்றுவது, சோஸ்திர பலிகள் சொல்வதில் கர்த்தர் என்று சொல்வது தவறு என்று நினைக்கிறேன். அப்படி இருக்கும்பொழுது நற்கருணையில் வீட்டுக்கிட்டு கடவுளுக்கு நன்றி சொல்கிறோம் அல்லவா, அது தவறா என்று கேட்கிறார்கள். அப்படி என்ன கேட்க வராங்கன்னா, ஜெபமாலை சொல்லும்போது ஒருத்தரை போற்றுகிறோம், சோஸ்திர பலி சொல்லும்போது கடவுளை போற்றுகிறோம். சரியா? அதுல கர்த்தர் என்ற ஒரு வார்த்தை, கர்த்தர் என்ற வார்த்தை தவறு என்று நினைக்கிறேன். அவங்களே பதிலும் சொல்றாங்க, கர்த்தர்னா இயேசுதான். ஆனா ஏன் நம்ம கர்த்தர் என்ற வார்த்தையை பயன்படுத்துவதில்லை என்றால், நான் கிறிஸ்து என்ற வார்த்தையை விட்டு கர்த்தர் என்ற வார்த்தையை பயன்படுத்தும் பொழுது நான் அந்த உறவு கேட்காத நிலையை நம்புகிறவன் என்ற ஒரு வழியடையாளத்தை பெறுகிறேன். அதனாலதான் நமக்குள்ள அதை நாம் பயன்படுத்த தேவையில்லை. டிஸ்கோஸ் என்று சொல்வார்கள். அந்த வார்த்தை பொருள் ஒண்ணுதான், ஆனால் அந்த வார்த்தையை நாம் பயன்படுத்தாமல் போவதற்கு காரணம் என்னவென்றால், அந்த டிஸ்கோஸ் அதுல உள்ள வார்த்தைகளை நாம் பயன்படுத்தி பேசினால் நாம் அந்த நம்பிக்கையை சேர்ந்தவர்கள் என்ற நிலைப்பாட்டு வந்தாலும் வந்துவிடும். அதனால் நான் உறவு கேட்பதற்கு உதவியாக இருக்க வேண்டும் என்றால், நான் அந்த டிஸ்கோஸ் அந்த
மொழி பாணியை கையாளக்கூடாது என்ற ஒரு நிலைப்பாடு நம் திருச்சபை எடுக்கிறது. இருந்தாலும் அது திண்டிவனத்தில் அந்த புஸ்தகம் வெளியிடுறவங்க இந்த டிஸ்கோர்ஸ் இருக்கிற நூல்கள் வெளியிடுவதில்லை. ஏன், அது பெரிய பாவம் அல்ல, ஆனால் அதில் ஒரு துர்மாதித்தனமான தனம் இருக்கிறது. மக்களை வேறொரு நம்பிக்கையாளர் என்று காட்டக்கூடிய நிலைப்பாடு இருக்கிறது என்பதால் அவர்கள் அந்த முடிவில் இருக்கிறார்கள். அதாவது ஒரு புத்தகம் வெளியிட வேண்டும் என்றால் நம் திருச்சபையை உதவி செய்யும். திண்டிவனத்தில் இருக்கிறது அந்த அமைப்பு. அந்த நூல் இந்த வார்த்தைகளை பயன்படுத்தியிருந்தால் பொதுவாக அவர்கள் உதவுவதில்லை. ஏன் என்றால் இதுதான் உள்ளே இருக்கக்கூடிய தாத்பரியம். ஆனால் பலர் இப்ப இந்த கேள்வி கேட்டவர்கள் முதற்கொண்டு என்ன சொல்கிறார்கள் என்றால், கர்த்தரே என்ற சொல்வது தவறு என்று நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. அது என்ன பிரச்சனைனா, இது இவங்க சொல்றது தவறு என்பது அந்த வெறுப்புணர்வில் சொல்வது தவறு. ஆனால் இங்கே உண்மையில் தவறு என்பது எங்கே வருகிறது என்றால், உறவு கேட்கவில்லை என்ற நிலைப்பாட்டை எடுக்கும்போது தவறு என்று வருகிறது. அடுத்து நற்கருணைக்கு நன்றி சொல்வது குறித்து பார்ப்போம். அடுத்து நாளை என்ன பார்க்க வேண்டும் என்றால், ஜெபமாலை. ஜெபமாலையில் மாதாவை போற்றுகிறோம் என்று சொல்கிறார்கள் அல்லவா, அது குறித்து பார்க்க வேண்டும். நற்கருணைக்கு நன்றி கூறுவது குறித்து அதன் பின் பார்ப்போம்.